இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இட்லி கடையோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்லி கடை படத்தோட ஃபுல் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு தான் தனுஷ் சார் வந்து ஹிந்தி படத்துக்கு போயிருக்காரு. ஸோ டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இட்லி கடை படத்துக்கு. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆனால் April 10 இட்லி கடை ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குட் பேட் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் அருண் ஜெய் சார் கூட நிற்கிற ஒரு ஃபோட்டோ போட்டு கண்டிப்பாக நாங்கள் April 10 தான்ப்பா வரோங்கிற கன்ஃபார்மேஷனும் விட்டாங்க. பட் ஆஃப்டர் த ரிலீஸ் டீசர் ஆஃப் குட் பேட் அக்லியோட டீசர் வந்ததுக்கப்புறம் இட்லி கடை படத்தோட சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்ஸும் இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த கிளாஷ் இன்னும் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இங்கே டீசர் வந்துச்சுன்னா அடுத்து பார்ட்டிலாம் சிங்கிள்லாம் வந்துடும். பட் இட்லி கடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 2-3 போஸ்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ எதுவுமே ரிலீஸ் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது. April 10 கண்டிப்பாக வந்து இட்லி கடை வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, STR 51 நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து டிராகன் படம் மூலிமா ஒரு 2வது மிகப்பெரிய ஹிட்டை வந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு சிம்புவை வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ண போகிறார். ஒரு பக்கா ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சா, இன்னொரு டைலாக்ஸும் மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து பெண்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து இந்த மார்ச் மாதத்துக்குள்ள முடிச்சிருவேன் அப்படி. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் மாதம் வந்து STR 51 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அடுத்த வருஷம் சம்மர் 2026 சம்மருக்கு நம்ம STR 51 படத்தோட ரிலீஸை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா STR சார் வந்து திருப்பி பேக் டு பேக் நிறைய படங்கள் கமிட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ ராம்குமார் அவரோட பார்க்கிங் படத்தோட டேரக்டரோட படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ பேக் டு பேக் படங்கள் வரப்போது. தக் லைஃப்க்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் STR 51 எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குட் பேட் அக்லி டீசர் வந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தான் இந்த படத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட அடுத்த சிங்கிள், அதாவது ஓஜி சம்பவம் சொல்லிட்டு அந்த சிங்கிளுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போட்டிருக்காரு. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டிஎஸ்பியோட சாங்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஜிவி தான் வந்து இப்போ மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு சிங்கிள் ரிலீஸ் வந்து சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கண்டிப்பாக இந்த வீக்கெண்டோட எண்டில் வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ படத்துக்கு மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னிலேருந்து கனெக்ட் பண்ணால் கூட படம் ரிலீஸ் ஆகிறது கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குன்னு சொல்ல. எனக்கு April 10 படம் ரிலீஸ் அப்படிங்கும் போது இன்றைக்கி March 11. ஸோ கண்டிப்பாக அந்த 30 நாளில் நிறைய அப்டேட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ப்ரீமியர் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குட் பேட் அக்லிக்கு. அதாவது என்னன்னா April 10 படம் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் 10:30 மணிக்கு தமிழ்நாட்டில் பெய்டு ப்ரீமியர் ஷோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்களுக்கு அது பண்ணலை, இப்போ இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலான ஒரு ஆடியன்ஸும் வந்து இந்த பெய்டு ப்ரீமியர் வந்து காசு கொடுத்து பார்க்கலாம். பட் அது எத்தனை தேட்டரில் என்னென்ன தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைடில் வந்து கரெக்டான அப்டேட் வரும். ஏன் இந்த விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது April 10 அன்றைக்கி குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓவர்சீஸு மற்ற ஏரியாலாம் காலைல 4 மணிக்கே ஷோ போட்டுருவாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காலைல 9 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷோ போடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் என்ன வந்துடும்னா, படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது, படம் என்ன மாதிரி ஒரு ஃபஸ்ட் லுக் இருக்குது, ஃபஸ்ட் சீன் இருக்குது, எல்லாமே சொல்லி ரிவீல் ஆகிடும். அதை குறைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு ஷோ போடுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்னு நான் விரும்பலாம். ஸோ அஜித் சார் ஃபேன்ஸ் எந்த விதமான ஒரு ஸ்பாய்லரும் இல்லாமல், எந்த விதமான நெகட்டிவ் ரிவ்யூஸும் இல்லாமல் அவங்களே ஃபஸ்ட் டே போயிட்டு படத்தை பார்க்கறதுக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இவ்வளோ இறங்கி வேலை பார்த்துருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அஜித் சாரோட கெரியர்லேயே ஒரு பெஸ்ட்டு ப்ரொமோஷன் பண்ணப்பட்ட படமாக குட் பேட் அக்லி இருக்கும். ஸோ அதோட ப்ரொமோஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு மாதம் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு பட்டாசாக இருக்கும். டீசருக்கே அவ்வளோ ரெஸ்பான்ஸ்னால் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பக்கா ஜிவி பிரகாஷோட சம்பவம் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வத்தி குச்சி பத்திக்காரா சாங்கோட ரீமேக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரீசெண்டாக ஜோதிகா அவருக்கு கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு சில நல்ல படங்கள் கூட வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லாவே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. பட் அதெல்லாம் வந்து அதில் கூட ஒரு சில மைனஸ்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் வந்து பயஸாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் கங்குவா படத்துக்கு மட்டும் வந்து ரொம்ப ஹார்ஷான ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் சரியில்லைனா கூட அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஹேட்டட் சம்பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த விஷயம் வந்து என்னை பாதிச்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ரிவ்யூவர்ஸும் வந்து கொஞ்சம் வந்து பயஸாக நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. கங்குவா படம் வந்தப்போ கூட வந்து அவங்க இந்த மாதிரி ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த படம் வந்து இப்படி இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம் அது மேலே இவ்வளோ ஹேட்டட் வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கங்குவாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட இதை ஹேட்டட் இருக்குன்னு சொல்ல முடியாது,
படம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும். அதை வந்து திருப்பி பேசுறது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ரெட்ரோ படம் தான் மிகப்பெரிய ஒரு வெயிட்டிங் படமாக இருக்குது. ரெட்ரோவில் அந்த ஒரு சாங் கண்ணாடி பூவே வந்து ஒரு செம்ம மெலடி சாங். எல்லாருமே அந்த பாட்டை இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ரெகுலராக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு அந்த 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 அதை பற்றின ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி போட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சூர்யா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ சொல்லியிருக்காங்கன்னா படத்தோட அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூர்யா சார் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஸோ படத்தில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் சூர்யா சார் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா படம் அவர் கார்த்திக் சூர்யாவோட டேரக்ஷனுக்கு ரைட்டிங் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா எஃபர்ட்டும் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. May 1 ரெட்ரோ வருது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்தோட அப்டேட்டும் இன்னும் ஒரு அடுத்த மாதத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ டீசரும் சாங் சோஃபா ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு குட் வைபாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சூர்யா சாருக்கு ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணியிருக்காங்க பூஜா ஹெக்டே. பூஜா ஹெக்டேக்கு வந்து இந்த படம் தான் ஃபஸ்ட்டு அவங்களோட ஓன் வாய்ஸில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை தமிழில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அவுட்புட் எப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம் பூஜா ஹெக்டே வந்து இங்கே தமிழில் வந்து அவங்க ஓன் வாய்ஸை டப் பண்ணுறது. ஏன்னா நிறைய படங்கள் தமிழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஓன் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு பேசுறது ஒரு பெரிய விஷயம். அது ரெட்ரோ படத்தில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.